வணக்கம். ஆக்சுவலி கேர்ட்டூன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல ஜெயிலர். அதுதான் எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கேர்ட்டூன்ஸ் வீடியோ பார்த்தது இல்லை. சஜஸ்ட் பண்ணதுனால பார்க்க போனோம். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் அடுத்து ரெண்டாவது ஜெயிலர், அது ஐ மீன் மல்டிவர்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் சில பேர்ட்டு விசாரிச்சப்ப அது மல்டிவர்ஸ்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர் உங்களுக்கு முன்னாடி நீங்க நிறைய இது பார்த்துருந்தா தான் புரியும் அப்படின்னாங்க. ஸோ அதனால இருக்குன்றதால ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாதான் புரியும் போல. ஸோ சில மற்ற இதெல்லாம் ஓல்டு வீடியோஸும் நாங்கள் பார்த்து அது ரியாக்ட் போட்டுட்டு அப்புறமா ஆன் தி வே அது வந்து மல்டிவர்ஸும் போடுறோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுவோம். இப்போ ஐ திங்க் லியோ ஸ்பூஃப் வந்து பார்ப்போம். ஐ திங்க் அதில் கம்மியாக அந்த மல்டிவர்ஸ் இது வரும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்ப்போம். ஸ்டார்ட். சூப்பர் டப்பிங். ஆனா கோவமான பூஸ்னி. எனக்கு அந்த லோகோ பார்க்கும்போது பூஸ்னி. சத்யா பார்த்து விடுகிறாச்சு. அவருக்கு கால் ரீச் ஆக மாட்டேது. இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவனுக்கு கால் பண்ணேன், ரீச் ஆச்சே. அப்படியா? அட நான் கூப்பிட்டா போக மாட்டேங்குது. ஏய் ஜோஷி, அவனுக்கு கால் பண்ற சாக்குல என்கிட்ட பேச பாக்குற அதானே? ஐயோ சத்யா, அப்படியே அப்போ இது அதானே ஜோஷி? சத்யாடா வந்து ஏய் என்ன தயங்குற நீ? ஓப்ப நிஜமாவே அதானா? இரு என் புருஷன்ட்ட சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்கடா அப்படிலாம்? ஐயோ வெளியே சொல்லிடுவாளோ? புருஷன் வேற ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. நல்லா இருக்கு இன்ட்ரோவே. பார்த்து ஒரு எமர்ஜென்சி, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? விசில் அடிக்கணும் அதுக்கு. நீங்க நான் இப்போ போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருப்பேன், அதை பாருங்களேன். அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப மட்டும் நீ போட்டோ அனுப்பிச்சு அதை பார்க்க சொல்றீங்க. கடந்த ஒரு வாரமா ரீல்ஸ் அனுப்பிச்சு எடுத்துற, அதை பாத்தியா? நான் பிஸியா இருந்ததுனால பார்க்க முடியல. யோ என்ன பிஸியா இருந்தாலும் பார்க்கணும்லையா? அதானே நான் கூட ரீல்ஸ் அனுப்பிச்சப்பா, அவர் பார்க்கவே இல்லப்பா. சரி பார்த்து போறதால நேர்ல பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அனுப்பிச்ச போட்டோவை பாருங்க. என்னது புள்ளி புள்ளியா இருக்கு? ஒருவேளை புள்ளி மானா இருக்குமோ? இருக்கும். யோ என்னது? அதுதான் ஹைடாவோட கால் தட பார்த்து. ஓ ஹைடாவா? பாதம் பெருசா இருக்கு, அப்ப அது ஸ்பாட்டட் ஹைடாவா இருக்கும். அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஃபெரோஷியஸா இருக்கும். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, ஃபெரோஷியஸ். பட் அது ஃபெரோஷியஸ். ஃபெரோஷியஸ் ஏ பல்லு வளர்க்காத முட்டோ, அது ஃபெரோஷியஸ்டா. ஃபெரோஷியஸ். ஃபெரோஸ்ரேயஸ். அது சேசா. சேசா யார் ஃபெரடா நீ? படுத்துறதுல எப்ப பார்த்தி ஓ பையர் கிளாஸ் எடுத்ததெல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் நீங்க வா. சரி சரி வைடா, ஒரு சிம்பிளிசிட்டி இன்ட்ரோ போட்டு வரேன். சிம்பிளிசிட்டி அது சிம்பிளா தானே இருக்கு. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. இங்க நடக்கிற விஷயத்த அம்மாட்ட சொல்ல மாட்டேன். சரி அப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. ஏண்டா? நான் மேக்ஸ்ல ஃபெயில், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அட பாவி, போன தடவை மாதிரி எந்த தடவை ஃபெயிலா? இல்லப்பா, போன தடவை மாதிரி தான் இந்த தடவை ஃபெயில். ஓ அப்ப போன தடவை பாஸா? அதே இல்ல, போன தடவையும் ஃபெயில். போன தடவை 2 மார்க்ல ஃபெயில், இந்த தடவை 4 மார்க்ல ஃபெயில்ப்பா. பெத்ததுக்கு. சரி மேக்ஸ்ல மட்டும் தானே ஃபெயிலு, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, அது கெமிஸ்ட்ரியிலையும் ஃபெயில்ப்பா. எது கெமிஸ்ட்ரியிலே ஃபெயிலா? என்னடா சொல்ற? இல்லப்பா, அது வந்து இது கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸான்னு சரியா தெரியலையே. தாத்தா ஒருத்தர் வருவார்ல, அது கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸா? யார்? ஐன்ஸ்டீனா? அவர்தான். பிசிக்ஸ். அதான்ப்பா. அப்ப பிசிக்ஸ் தான்ப்பா பெயிலு. அப்ப கெமிஸ்ட்ரி? அதுவும் பெயிலு தான். அதை நாளைக்கு சொல்லிக்கலாம்னு வச்சிருந்தேன். என்னப்பா பாக்குற? பாரதேசி பேல உடனே படிக்க வச்சது தப்பாடா. இதெல்லாம் பேக்கர்ல சட்டிகள் ஓட்டுறது. இதுல உங்க படிக்கிற லெஜெண்ட்ல போட போயிருக்காங்க. இல்ல அவங்க அப்பா மேல அக்காவா வைங்க. சின்ன விஷயத்துக்குலாம் இதுக்கு போட்டு அடிக்கிறீங்க. சின்ன விஷயமா? பூரா படத்துலயும் ஃபெயில் ஆயிருக்காங்க. பார்த்தபடி சின்ன பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம தான் அட்பால திருத்தணும். நான் அந்த வார மிடில் கிளாஸ் பேப்பர்லாம் சும்மா அட்வைஸ்லாம் போட்டுக்கிட்டு மாட்டேன் இங்கிலீஷ்ல. தப்புடா தூக்கி போட்டு கிழிச்சிருவேன். அம்மா கிட்ட சொல்றேன். வந்துடுவைய. சரி பார்த்து அவ கிடக்குறா விடுங்க.
சொல்லப்போடா அவகிட்ட இருக்க மொபைலை கொடுக்கடா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சொல்றது கேட்ட உங்களை விட அதிகமாக ரீல்ஸ் எடுப்பா பார்த்திபன். அப்படியா? நீங்களாச்சும் பரவாயில்ல 18+ ரீல் தான் அனுப்புவீங்க. ஆனா அந்த பரதேசி சைனாக்கார ஈய வறுத்திக்கிறது தவக்கலையை பொறிச்சுக்கிறதுலாம் அனுப்புவ மாட்டேங்க. பரதேசிடாங்க இப்போதாங்க ஞாபகம் வருது. போன வாரம் ஒரு தவக்கலையை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சா ஐயோ வெட்டர் திட்டுப்பா பார்த்திபன். சரி என்ன இவ்வளோ கொடூரமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஹைனான்னு உன்னை பிடிக்க வந்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஆமாண்ண இதை மறந்துட்டோம். ஆமாமா சரி வாங்க போ. நானும் வரட்டா? நீ எதுக்கு? இல்லைண்ணா, ஹைனாவை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். ஸோ ஐ வில் பி ஹெல்ப்ஃபுல். எது எழுப்புள்ள? நீ எல்லாம் உள்ள புத்தகத்தையே படிச்சிருக்க மாட்டேன். இல்ல ஹைடாவை பத்தி வேற படிச்சியா? நெசமா படிச்சப்பா. சரி ஹைடாவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு, கூட்டு போறேன். ஹைனாவுக்கு ஸ்பெல்லிங் என்னவா இருக்கு சொல்லுங்க. வி சரி பரவாயில்ல, நான் காருக்குள்ளே இருக்கேன். தந்தை சொல்லிட்டு மந்திரம் வேற சொல்லுவாங்க. நம்மளுக்கு தந்தை பேச்சு மீறிட்டு என்ன ஜோசியங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் a nice day. பையன் கரெக்ட். அது சட்டை வந்து ரோட்ல போயிட்டு போது சாடி அடிச்சிட்டாங்க. அதான் லாட்ரிக்கு போட்டிருக்கேன். நடிக்காத பார்த்தி, அந்த சட்டைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஓ தெரிஞ்சிருச்சா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஜோஷி இருக்காருல்ல, அவர் தான் கூப்பிட்டாரு ஒரு ஹைடா பாட்டி இருக்கு அதை பிடிக்கணுட்டு. அங்கே போய் பார்த்தா அது புலி. எது புலியா? ஓ நீ பிடிச்சது புலின்னு வேற நம்பிக்கிட்டு இருக்கியா? முதல்ல டிவி போட்டு பாரு. என்ன போட்டிருக்காங்க? புலி என நினைத்து பூனையை பிடித்து சீன் போட்டது பாக்கூர்கள். பூனையா? நேற்றிரவு அடித்த சரக்கின் போதை இறங்காமல் இன்று காலை வனத்துறையை சேர்ந்த ஜோசி ஆண்ட்ரூஸ் என்பவரும் அவரின் நண்பர் சால்ட் அண்ட் பெப்பர் மண்டை டீக்கடைக்காரரும் சேர்ந்து புலி என நினைத்து பூனையை பிடித்து சீன் போட்டுள்ளனர். டீ கடையிலடி கஃபே. ரொம்ப முக்கியம். ஆசாசியா உனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்த சட்டை அது. அது உன்னால என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணி வச்சிருக்க. எது 1000 ரூபாயா? ஏன் கண்டு முன்னாடி தாண்டி ரோட்டு கடையில 100 ரூபாய்க்கு எடுத்த? அது வேற சட்டை. உருட்டு காசா படமா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. ஏற்கனவே ஸ்ட்ரீட்ல நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. ஹி இஸ் நோட்டோரியஸ். மக்கள் யாரை பார்த்தாலும் சொல்றேன். அந்த நேரம் பார்த்து சிங்கம் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து இறங்குறாரு. சிங்கம்னா துறை சிங்கம்மா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மாணிக்க நாராயண் ஸ்வீடிங்கன்னு கேட்டு தெரியாதுன்னு சொல்கிற ஒரு போட்டு அடிப்பார்ல, அங்கே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு நீங்க உனக்கு சொல்றாங்க புரியுதா? சிங்கம் படத்துல தானே சிங்கம் பிடிக்கும். அதுலயும் மாணிக்கம் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவரை தெருவுல போற அடிப்பாருன்னு. ஆக்சுவலி அது வந்து அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த பாட்டோ ஏதோ சம்திங் இறங்கி நைட்டு சீன் மாதிரி இருக்கும். சூர்யா இறங்கி வந்தவொடனே ஸ்பீடா வந்துட்டு அவர்கிட்ட இவன் யாரோ ஒருத்தர் சொல்லி பேர் சொல்லி அவங்க வீடு எங்க இருக்குன்னே தெரியாது அப்படிமா பலான்னு அவனை அடிச்சுட்டு அதுக்கு நான் பாட்டு சும்மா தானடா இருந்தேன், நீயா வந்த அட்ரஸ் கேட்டு அடிச்சுட்டு போற அப்படின்னு அது ரொம்ப இதா பண்ணியிருந்தாங்க அந்த டயத்துல. புளியையும் பிடிக்கும். புளி 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 புளி. சிங்க மாதிரி வந்து இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த சீரியல் கிளர் போட்டு தள்ளிட்டேன். இப்போ அவரோட கட்டு ஓ காலு கீழே கிடக்கு. நீ என்ன பண்ணுவ? பிக்சர் யுவர் செல்ஃப். கன்னை வச்சு நான் என்ன டாடி பண்ண போறேன்? அவர்கிட்ட போன் இருக்கான்னு செக் பண்ணுவேன். வெரி குட். அந்த போன் எடுத்து என்ன பண்ணுவ? அந்த போனை வச்சு கேம் விளையாடுவேன். அது சரி, பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்கடி. அப்பா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கண்ணை எடுத்து அந்த சீரியல் கிளரை சுட்டுப்படுவேன். அப்படி பண்ணா நீடு கொலவரடாயிருவேன். இல்லை ஆக மாட்டேன். கேட்டால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சுட்டாருன்னு சொல்லிவிடுவேன். அப்போ கட்டில் உங்கள் கைரேகை இருக்குல்ல? அதெல்லாம் இருந்தால் தானே. அந்த கைரேகையை வந்து HTP அழிச்சு விடுவேன். கொஞ்சம் பரதேசி, நீ எல்லாம் சரியான டவுட் அவுடா. எதாவது டவுட் ஆவா அப்படின்னா? அது சென்சார் பண்ண வேர்டு. ஓ அதுவா? சரி 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 சரி. இவ்வளோ நேரம் நீ என்னை கேட்டியல, இப்போ நான் உன்னை கேட்குறேன், பதில் சொல்கிறியா? ஏகிட்டேவா? சரி கேளு. இப்போ நீ நாசாலேயோ இல்லை இஸ்ரோலையோ ஏதோ ஒரு இதில் சயின்டிஸ்டாக இருக்க. உடனே ஒரு ஆராய்ச்சிக்காண்டி ஸ்பேஸ் ஷிப்பில் ஏற்றி ஸ்பேஸுக்கு விரட்டி விட்றாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியுது ஸ்பேஸ் ஷிப்பு ஓட்டேன். கூட வந்த எல்லாம் மண்டையை போட்டாங்க. இப்போ நீ மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ஒரு நல்ல முடிவு. ஆனால் அப்போ தான் உனக்கு தெரியுது ரிப்பேர் பண்ணுற பாக்ஸ் இந்த திருப்புளியெல்லாம் இருக்கும்ல, டூல்ஸ் பாக்ஸ், அதுவும் கண்ணு முன்னாடியே ஸ்பேஸில் பறந்து போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்? பாருங்களேன். அதை எடுக்க ட்ரை பண்ணுவேன். அதாவது ஸ்பேஸ் ஷூட்டை மாட்டிக்கிட்டு அதை போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். வெரி குட். ஆனால் அந்த ஸ்பேஸ் ஷூட்டு அன்சைஸில் இருக்குது, உனக்கு பத்தலை. நீ மாட்டும் போதே பேண்ட் கிழிஞ்சு வருது. இப்போ என்ன? முறைக்காதீங்க பார்த்திபன், பதில சொல்லுங்க.
வேற சூட்டே அங்கே இருக்காத, அதை பாட்டிட்டு போவேன். துரதிருஷ்டவசமா அங்கே வேற சூட் இல்லை. சூட் வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஒன்னே ஒன்றா இருக்கு, உனக்கு பத்தலை. என்ன பண்ணுவேன்? ஏடா இந்த மாதிரி யோசனை எல்லாம் உனக்கு எப்படா வருது? நீ மட்டும் கேட்டீங்களா? பிக்சர் யுவர் செல்ஃப். அது மாதிரி சரி, வேணுமா நான் கொஞ்சம் ஈஸி பண்ணி தரேன். அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அண்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை அழுத்தினா அது திருப்பி எர்த்துக்கே வந்துடும். அப்போ அதை அழுத்துவேன். வெரி குட். அதை அழுத்துறேன். ஆனால் அழுத்திட்டு திரும்பி பார்த்தா இந்த பூமியை வெடிச்சு பீஸ் பீஸா செதறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? அதை வாங்கி அதை வர கேள்வி கேட்பா. பாப்பா அதை அருவாட்டு. ஐயோ அப்பா, பொறுமையாப்பா. அப்பா அப்பா, ஐயோ அப்பா, விடுப்பா. செம ஸ்கிரிப்டட் இல்ல. இனிமேல் சித்துக்கு கதை சொல்றது, அவன் கையில போனை குடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏட்டு செல்லக்குட்டி, என்னாச்சு? முதல்ல போன் எடுத்து ப்ரௌசிங் ஹிஸ்டரிய பாரு. எது ப்ரௌசிங் ஹிஸ்டரியா? நான் இன்காக்ரிட்டோ போட்டு தானே யூஸ் பண்ணேன். எப்படி ஹிஸ்டரி சேவ் ஆயிடுச்சு? ஐயோ, ரொம்ப பயப்படாத. நான் ஒன்னும் உன் ஹிஸ்டரியே சொல்லல. போய் உன் பையனோட டிராப் பண்ணிருக்காங்க. அவனோடதா அப்படி சொல்லு. அவன் அதனால எதுக்கு இந்த போன்ல யூஸ் பண்ணுது? யோ, யாருக்கே தெரியும்? படத்துலயே அப்படித்தான் காட்டியிருக்காங்க. ஓ, படத்திலே காட்டாங்களா? அப்போ கரெக்டா தான் இருக்கும். படிக்காமல் பாஸ் பண்ணுவது எப்படி? மூணு மணிக்கு தூக்கி 4 மணிக்கு எதிர்ப்பது எப்படி? காதுக்குள்ள சுல்லா போச்சுனா எடுப்பது எப்படி? தரமில்லாத கேக்குகளை வியாபாரம் பண்ணினால் என்ன தண்டனை? கேடு கட்டினாங்க. இந்த நாயை நம்ம போட்டு கொடுத்துட்டு போல இருக்க. என்ன இங்கிலீஷ்ல ஏதோ சர்ச் பண்ணிருக்க? வேர் கேன் ஐ ஃபைண்ட் வீடு? அட கொப்பதினாரு, இதுக்கு மட்டும் உனக்கு இங்கிலீஷ் தெரிச்சாடா? அது ஒன்றும் இல்லை, புள்ள நம்ம கட்டி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன வீடுன்னு எனக்கு தெரியும், நீ மூடு. சூப்பர் ரைமிங் செல்லக்குட்டி. வரட்டும் அப்படி வெளுத்து போற. ஏ கூகுள் சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க. பக்காளி அதை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானே. ஏ கூகுள், நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? புள்ள பெற்றாலும் பெற்ற இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வரவாக்குதான் பக்காளி. ஏடிஎம் மிஷினை படம் திருடுவது எப்படி? இதுக்கெல்லாம் ஏடிஎம் மிஷின் பாஸ்புக் பிரிண்டே தெரியாது. இதுல படத்தை திருடி வாய நல்லா வருது. குடும்ப சேனல் பாக்குறேன். கொஞ்சம் அதுக்கு மேலையும் பாரு. இன்னும் என்ன இருக்கு போதுக்கு மேல? எங்க அப்படை போட்டு செல்வது எப்படி? ஆனா கொப்பதினால என்னடி இது? என்ன நொன்னடி? அவனுக்கு போன் வாங்கி கொடுக்கும் போதே சொன்னேன், அவனுக்கு போன் வேண்டாம், சின்ன பையன் கெட்டு போயிடுவான்னு. எல்லாம் நீ குடுக்குற செல்லம். சிரிச்சு சிரிச்சு கீழே போயிடுறேன் வலிக்கிட்டு. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேலிஸ்டிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்ல இருந்து ஃபயர் ஆன 5 புல்லட்டும் கரெக்டா இறந்தவங்களோட நெத்தியில பாஞ்சிருக்கு. நமக்கு அகைன்ஸ்டா வாதாடால நல்லாத்தான் இருக்கு. எங்க நம்ம வக்கீல்காரட காடா? இங்கதான் இருக்கியா? ஏடா மிஸ்டர் நீதி நேர்மை, என்னத பக்கம்? யோசிக்கிறது நல்லா இருக்கு. சுபாராவா? இல்ல, நல்லா தடை இருக்கு. ஏடா பேர் தான் கொஞ்சம் பழசா இருக்கு. நினைச்சுக்கிட்டு இருக்க 5 பேர் கொண்டு கோர்ட்ல நின்று இருக்க. கொஞ்சம் அமைதியா இருந்து சொல்லடா. யுவர் ஆனர், நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அங்க பாருங்க, 2 பேர் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இந்த அம்மா போட்டெல்லாம் கொடுக்குது? மிஸ்டர் பிரசாத், என்னது? ஒரு சீனியர் லாயர் நீங்களே இப்படி பண்ணலாமா? அங்கே என்ன குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கேன். சாரி யுவர் ஆனர். சரி சரி, மறக்காத. யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கறதும் நியாயமான விஷயம் தான். அனுபவமே இல்லாத ஒரு ஆள் எப்படி 5 பேரை கரெக்டா தலையில சுட முடிஞ்சது? நம்ம எல்லாருமே ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. ஏப்பா, உனக்கு பழமொழி சொல்றதுக்கு வேற பறவையே கிடைக்கலையா? அது வந்து நான் வேணும்னு சொல்ல. சாரிப்பா. சரி, நான் கொஞ்சம் வேற மாதிரி விளக்குறேன். ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும். ஆனா அதுவே ஒரு பருந்து வந்து அந்த கோழியோட குஞ்சை பிடிக்கும் போது, அது பருந்தா? நீ வேணும்டாதானே அதெல்லாம் சொல்ற? சத்தியமா இல்லப்பா. ஒரு பருந்து வந்து அந்த கோழியோட குஞ்சை பிடிக்கும் போது அந்த கோழி தன்னோட லிமிட்டை தாண்டி பறக்கும். அது மாதிரிதான் பார்த்திபனும் பண்ணிருக்காரு. தன்னோட குழந்தைக்கும் தங்கச்சிமாருக்கு ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை வரும் தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. வேற வழியே இல்லாதப்பதான் சுட்டிருக்காரு. அதெல்லாம் சரிங்க மிஸ்டர் பிரசாத். பட் இங்க கேள்வி என்னடா, அந்த 5 பேரை எப்படி கரெக்டா ஹெட்ல சுட்டாரு? பிராக்டிஸ் இல்லாத ஒருத்தர் எப்படி கரெக்டா தலையில சுட முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி யுவர் ஆனர். பிராக்டிஸ் பண்ணாம எப்படி இவ்வளவு அக்யூரசி கிடைக்கும்? பார்த்திபன் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ,
நான் யாருக்கிறத போட்டு விட்டுருவாடோ. நமக்கு தெரிஞ்ச பார்த்திபன் ப்ரொஃபஷனலா எந்த பிராக்டிஸும் பண்ணல. ஆனா அவருக்கே தெரியாம அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன உளறேன், அவருக்கே தெரியாம அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? பண்ணிருக்காரு யுவர் ஆனர். ஏதாவது ஒரு பொக்க டெஸ்ட் ரெடி பண்ணிட்டாடா. நான் சாட்சியோட நிரூபிக்கிறேன். தாராளமா நிரூபிங்க. எங்க சாட்சி? தங்க தட்டு போல் தாமரை மொட்டு போல் அமர்ந்திருக்கும் இது அண்ணாத்துல வருவாங்க அந்த வணக்கம். அதை இன்க்ளூட் பண்றாங்க. டேய் வீணா பண்ணுவனே, என்னடா அதெல்லாம்? ஒன்னும் இல்ல, நேத்து ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல போய் பானிபூரி விட்டேன். அங்கே ஒரு பாப்பா இப்படி சொல்லிட்டு இருந்துச்சு, அதான் இங்க அடிச்சு விட்டேன். நல்லா இருக்கா? எரும மாடு, அது தலைமை ஆசிரியர், இவர் நீதிபதி. இங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. மிஸ்டர் பிரசாத், என்ன நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறதா? எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள்கிட்டே கொஞ்சம் பேசுங்க. சாரி யுவர் ஆனர், நான் கூப்பிட்டுருக்கேனே இந்த சாட்சி. இவரோட பேர் உத்தவ் பாரேக்கர். இவர் ஒரு சந்தையில பலூன் ஷூட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேம் மூலமா சம்பாதிக்கிற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட தான் பார்த்திபன் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. எப்படி? அது அவரே சொல்லுவார். தங்க தட்டு போல் தாமரை. சொல்ல வேண்டியது மட்டும் சொல்றா, அடிச்சே கொண்டுருவேன். சரி சரி, சுடாவாதே. கணம் நீதிபதி அவர்களே, நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ அடிபட்டு மிதிப்பட்டு பல கிரைம்ஸ் கூட பண்ணிருக்கேன். பட் அதே சொன்னா இங்கே புடிச்சு உள்ள போட்டுருவீங்க, அதனால அதை விட்டுருவோம். நான் இந்த ஊர் வந்து பல வியாபாரம் பண்ணுச்சு, எதுவும் உருப்பிடல. கடைசியில எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு ஒரே ஒரு வியாபாரம் பண்ணேன், தட் இஸ் பலூன் ஷூட்டிங். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்த்திபன்கிறவர் வந்தாரு. ஒரு பலூன் கூட ஷூட் பண்ணல, சொங்கி மாதிரி வந்து நின்னுட்டு போயிடுவாரு. ரெண்டாவது டைம் வந்தாரு, ஒரு பலூன் ஷூட் பண்ணாரு. நாலாவது டைம் அஞ்சாவது டைம் வரும்போதெல்லாம் இந்த ஆளை பார்த்து நானே பயந்துற அளவுக்கு அப்படி இருந்தார், ஒரு சிங்கம் மாதிரி. லியோ 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 அந்த மாதிரி. என்னடா? சாரி சாரி. வந்தாருன்னா என்கிட்ட இருக்க கண்ணை வாங்கி பூரா பலூனையும் சுட்டுப்பிடுவார். அப்படி அக்யூரசி அவருக்கு. அப்படி செயல்பட்டதுனாலயோ என்னவோ இன்னைக்கு 5 பேரை வீழ்த்தி இருக்காரு. என்னால நம்பவே முடியல, என்னோட ஸ்டூடெண்ட் இப்படி. புரிஞ்சிருக்கும் பார்த்திபன் இப்படி பிராக்டிஸ் பண்ணாருன்னு. ஆக்சுவலி படத்துலயே இந்த மாதிரி ஏதாவது சீன் வச்சிருக்கலாம். அவங்க நார்மலா பிராக்டிஸ் பண்றாரு. பிராக்டிஸ் பண்ணாரு, ஒரு பொக்க ட்விஸ்ட் வைக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறியே யாடி. பரவாயில்ல, நரபலி கான்செப்டுக்கு இது தேவலாம் போங்க. சரி மிஸ் பட்டபால், நீங்க எதுவும் கேள்வி கேக்குறீங்களா? ஆமா யுவர் ஆனர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் பலூன் சுடுற துப்பாக்கி வச்சு பிராக்டிஸ் பண்ணி எப்படி அந்த 5 பேரை கொண்டிருக்க முடியும்? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. அவ்வளவுதான். அதெல்லாம் ஓகே மிஸ்டர் உத்தவ் பாரேக்கர், இருந்தாலும் அரே என்ன மேடம் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? வெளியில ரொம்ப நேரமா காளையன் பட்டு பட்டுன்னு கூப்பிட்டு பார்த்துச்சு, நீங்க வரலன்னோனையும் ஒரு ஆன்டி கூட கடலை போட்டுட்டு இருக்கு. அத போய் ஃபர்ஸ்ட் என்ன கவனிங்க. ஆன்டி கூடவா? ஐயோ, இது செஞ்சாலும் செய்வோம். யுவர் ஆனர், எனக்கு இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை யுவர் ஆனர். சரி, அப்ப தீர்ப்பை சொல்லிட வேண்டியது. சம்பந்தப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் திரு பார்த்திபன் அவர்கள் நிரபராதி என்று இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. மேலும் அவர் செய்த வீர தீர செயல்களை பாராட்டி இந்த ஆண்டுக்கான வீர தீர செயலுக்கான அவார்ட்ஸ்களையும் விஜய் அவார்ட்ஸ்களையும், சீத்தமிழ் குடும்ப விருதுகள், சட் குடும்ப விருதுகள், பிளாக் ஷீப் அவார்ட், கேட்வுட்ஸ் அவார்ட் இருக்கிற பூரா அவார்டை அவருக்கு கொடுக்கும்படி இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. ஐயா, அப்ப அந்த ஆஸ்கர் அவார்டு இல்ல, இவன் நிரபராதி இல்ல, இவனை பிடிச்சி உள்ள போடுவியா? ஐயா நான் போயிடுறேங்கய்யா. ஆமா, அதுலயும் தேவையில்லாம அதெல்லாம் தலை நிமிர்ந்து நடங்கல, அதெல்லாம் தேவையே இல்லாத. நல்லா பண்ணிருக்காங்க, முடிச்சிட்டாங்க. புரிஞ்சிருச்சு, எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட வருவாங்க. சொல்ல வந்த செய்தி முக்கியமானதா இருக்கணும்னு கடவுள் இல்லைன்னா நீயும் செத்துருவேன். எனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, நான் தான் வேண்டது. யாரு? ஆமா ப்ரோ, அது வந்து கேட்பாங்கல்ல. சரிக்க, சரி விஷயத்த சொல்லு. நீ ரொம்ப நாளா தேர்ந்து இருந்தல ஒரு பொண்ணோட இன்ஸ்டா ஐடி, அதை கண்டுபிடிச்சிட்டேன். இதான் அது. இதுதான் நீ சொன்ன முக்கியமான விஷயமா? ஆமா, இல்லையா பின்ன ரொம்ப நாளா தேர்னதாச்சே. சரி, முறையாத
அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பாரு. லியோ உயிரோட இருக்கணும். அப்படியெல்லாம் டக்குன்னு சொல்லக்கூடாது ப்ரோ. பழைய போட்டோவை பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். டேய், அந்த பழைய போட்டோவை எடுத்துட்டு வாங்கடா. நோ, இதுல தெளிவா தெரியுது இவன் தான் லியோ. அட சும்மா இரு, இந்த அதான் போட்டோ வந்துருச்சுல, அதை பார்த்து சொல்லு. ஆனா அந்த படத்துல தான் பண்ணிருப்பாங்கல்ல. டேய் தொடங்கடா. அட எண்ணத்தை தொடச்சுக்கிட்டு லேசா ஒரு தட்டு கிளாஸ்லாம் கொட்டி போயிடும். பழைய போட்டோ உடைஞ்சிருட்டா. அட அதெல்லாம் உடையாதுப்பா, அதான் நான் இருக்கேன்ல, என்ன நம்பு. லேசா ஒரு தட்டு. அட பார்த்தது போதும், தட்டுப்பா. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஐயா என்னப்பா உடைச்சு விட்டேன்? நான் அப்பவே சொன்னேன் உடைச்சு போயிருன்னு, கேட்டியா? சரி கோவப்படாத. நீ முதல்ல சொன்னதாப்பா கரெக்டு. அந்த போன்ல உள்ள வந்தேன் லியோ, அதை காட்டியே உங்க அண்ணன்ட்ட நான் பேசிக்கிறேன். தேரிக்கன்னு சொல்லியே போட்டோவை தெரிக்க விட்டாங்க. நம்ம ஆளுங்களை எங்கிருந்து எத்தனை பேர் அனுப்பணும்? பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். அதுவே லியோவா இருந்தா இந்த ஊரே போனாலும் பத்தாது, அதானே? டேர்ம இது என்ன பக்கத்தூரா? ஒரு ஊரே லாரி போட்டு கொண்டு போறதுக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்டா, கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர். எல்லாரையும் கூட்டிட்டு போய் செலவுக்கு யாரும் கொப்பனா காசு கொடுப்பான். சரி, அப்ப என்னதான்றது? 4 பேர் போதும். ஓகே சரி, அப்புறம் கிளம்பும் போது மறக்காம சுகர் மாத்திரை எடுத்துக்க. ஆமா, அது வேற இருக்குல்ல. அப்ப பைல்ஸ் மாத்திரை அதையும் தான். ரைட்டு. ஹிமாச்சல் பிரதேஷ் போறதுக்குள்ள இவன் போய் சேர்ந்துட்டு எவ்வளவு இருக்கு. ரொம்ப எல்லாமே 2 பாட்டா போடுறாங்க போல. ஒரு பாட்டுக்கே முடியல. சீரியஸ்லி சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம கடையில தான் வாங்கினேன். டப்பா கடையிலயா? அப்போ நல்லா இருக்கு. பிளடி ஸ்வீட். நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே 2 பிரிச்சு போடுறாங்க போல இருக்கு. ஆக்சுவலி பரவாயில்ல, இதுலயாவது மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட்ல வருது. ஆனா அந்த பையன் கதை கேட்டது ஐயோ அல்டிமேட். அது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க எடுத்துக்கிறாங்க லியோன்றத ஒரு அவுட்லைனா அந்த தீம் எடுத்துக்கிட்டு உண்மையில பார்த்தா அந்த டோட்டல் அந்த ஸ்டோரி சொல்றது ஓகே. ஆனா ஸ்டோரி சொல்ல டோட்டலா அப்படியே வேற மாதிரி கொண்டு போய் காமெடியா ஃபன்னாக்கி அந்த இது போன் விஷயம் கூட கண்டினியூஸா அவ்வளோ கவுண்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்தது. சீரியஸ் கோட் சீன் அதுல எப்படி வரும்? ஒரு சின்ன இதுதான், மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு வந்து இவ்வளவு லென்த் பண்ணி அதுல கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. நான் அஜித் எல்லாம் உள்ள இன்டர் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இல்ல சும்மா பேருக்கு கேஸ்ட் கூட்டிட்டு வரோங்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கரெக்டான அந்த டைலாக் கவுண்டர் எல்லாமே மேட்ச் ஆனிச்சு. எனக்கு அவன் பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது இன்னும் எனக்கு அந்த லியோட இந்த லியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இதுல கூட அவங்க ரீசன் சொல்லணும்னு ட்ரை பண்ணாங்களே, ஒரே நல்லா இருந்துச்சு. நைஸ், வெரி நைஸ். ஓகே, ஐ திங்க் என்ன சொல்ல வந்தேன்னா மல்டிவர்ஸ் ஜெயிலர் அண்ட் இது ஒன்று லியோவும் மல்டிவர்ஸ் இருக்கு போல இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த இதெல்லாம் பார்த்தா இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும் புரியுங்கிறத எது பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறத சொல்லுங்க. நாங்க அடுத்து அது பார்த்துட்டு அடுத்தடுத்து கண்டினியூ பண்றோம். எங்களுக்கு ஆக்சுவலா எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுன்றது தெரியல. இந்த இதுல கார்ட்டூன்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். இத பார்த்துட்டு ரேண்டமா பார்த்துட்டு இருக்கோம். எப்படி மார்வல்ல இந்த படம் பார்த்துட்டு வந்தாதான் புரியும்னு சொல்லி போட்டாங்களா டைம்லைன், அந்த மாதிரி ஒரு டைம்லைன் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்கு. கண்டிப்பா கொடுங்க, நல்லா இருக்குது சேனல். நல்லா சிரிச்சு வாயே வலிக்குது எனக்கு. இந்த இடமா பெயினா இருக்குப்பா. ஓகே ஓகே, பை.